எண் 13 சஹானா பி 3ஆம் வகுப்பு A2 பிரிவு. இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் பாசகனா. நான் மாணிக் சார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்றே இந்தியாவின் முதல் பெண் டாக்டர், முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தன்னம்பிக்கை தரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையரின் வாழ்க்கை வரலாறு பற்றி பேச வந்துள்ளேன். முத்துலட்சுமி ரெட்டி 1886ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி புதுக்கோட்டையில் பிறந்தார். இவரது பெற்றோர் நாராயணசாமி சந்திரமம்மாள் ஆவார். இவரது தந்தை நாராயணசாமி ஒரு வழக்கறிஞர். இவரது தாயார் ஒரு பாடகி ஆவார். உடன் பிறந்தோர் சுந்தரமம்மாள், நல்லமுத்து மற்றும் ராமையா ஆவார்கள். மருத்துவம் படித்த முதல் இந்திய பெண் சமூக போராளி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆவார். பெண் கல்விக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து புதுக்கோட்டை மன்னார் கல்லூரியில் சேர்ந்து படித்தார். சென்னை மருத்துவர் கல்லூரியில் 1912ஆம் ஆண்டு மருத்துவராக பட்டமளித்த முதல் இந்திய பெண் ஆவார். சென்னை எல்ம்பூர் மருத்துவமனையில் முதல் பெண் மருத்துவராக பணியாற்றினார். பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற பல்வேறு வெளிநாடுகளில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாடுகளில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டார். 1947இல் செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடியில் இவரது பெயர் இடம்பெற்றது. தேவதாசி முறையை ஒழித்தவர், உடன்கட்டை ஏறுதலை எரித்தவர், ஆதரவற்ற பெண்களுக்கு ஒவ்வை இல்லம் தொடங்கினார். அடையார் புற்றுநோய் மருத்துவமனை உருவாக்கினார். பெண்களுக்கு வாக்குரிமை மற்றும் சொத்துரிமை கிடைக்க போராடினார். குழந்தை திருமணம் தடை சட்டம் இயற்றினார். நாட்டு மக்களுக்கு இவர் ஆற்றிய மகத்தான பணிக்காக 1956ஆம் ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இங்கு மீசையில்லா பாரதியும் உண்டு, மீசை உள்ள அன்னை தர்சாவும் உண்டு. புரட்சி ஆண்களால் மட்டுமே செய்ய முடியல, அன்பு பெண்களால் மட்டுமே தர முடியல. ஆண்களுக்கும் மென்மை உண்டு, பெண்களுக்கும் வீரம் உண்டு. பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரதி பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறுவில் ஆணுக்கு இங்கே பிள்ளை காண என்ற கொம்மியடி என்று பாரதியாராக்கு